நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் என்றைக்கும் சமத்துவம் தழைத்தோங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். இஸ்லாமியர் வந்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர் வந்திருக்கிறார்கள், இந்துக்கள் பண்டிகை என்பதனால நிறைந்து வந்திருக்கிறார்கள். இதைப்போல அனைத்து சார்புடையவர்களும் வந்திருக்கிறார்கள். அவரெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்குடைய நன்றியை இந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் தெரிவிப்பதை என்னுடைய தலையாய கடமையாக கொண்டு தெரிவிக்கிறேன். சுகாதார நிலையங்கள் என எல்லா இடங்களும் தேவையான இடங்கள் எல்லாம் அவைகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு அதன் மூலம் வெற்றியும் கண்டிருக்கிறோம். அதில் மக்கள் இன்றைக்கு மன நிறைவோடு இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் 15 ஆண்டுகள் பணியாற்றிய நிறைவோடு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி திமுகவோட காங்கிரஸ் இன்றைக்கி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் எப்படி பார்க்க முடியும்? அவங்க தான் பார்க்கணும். திமுக தான் அதுக்கு பதில் சொல்லணும். திமுகவும் அவங்களும் மாற்றி மாற்றி பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியில் பங்கு என்பதை ரொம்ப துரிதமாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் பல பேர் சொல்கிறார்கள். அந்த எம்பி மட்டும் இல்லை, முன்னாள் எம்பி, பழைய மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட மாநில தலைவர் உள்ளிட்ட பல பேர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் காங்கிரஸுடைய கொள்ளாக இருக்குமோ என்று நான் எண்ணுகிறேன். பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. நம்ம தலைவர் இன்னைக்கு தனித்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இதை பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் தமிழகத்தில் அமையப்படுகிறது. அதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் தமிழகத்துடைய முதலமைச்சர். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சேலத்தில் எடப்பாடியில் சொன்னதைப் போல, வீரபாண்டியில் சொன்னதைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். ஜனநாயகம் பாரத்துக்கு இப்போ அனுமதி இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க இப்போ போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஏதோ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதா சொல்கிறார்கள். அது வழக்கு நீதிமன்றம் தான் அதுக்கு முடிவு பண்ணும். ஓகே.